அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவு மிகவும் முக்கியமான பதிவு. தைப்பூசத்திற்காக நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, மாலை போட்டு முருகப்பெருமானை வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு விருப்பமாக இருக்கின்றது. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, மிகவும் முக்கியமானது என்ன அப்படின்னா, ஒரு சில பேருக்கு அதிகமாக குழப்பங்களும் இருக்கின்றது. அதாவது அவர்களுடைய இல்லத்தில் அவர்களுடைய சொந்தக்காரங்க யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா, எப்போதும் நாங்கள் மாலை போட்டிருக்கணும், போட்டு வழிபாடு செய்யணும். அதாவது கேட்குற கேள்விகள் என்னென்ன அப்படின்னா, எங்களுடைய மாமனார் இறந்து ஒரு 4 மாதம் ஆகுது, நாங்கள் மாலை போட்டு வழிபாடு செய்யலாமா? எங்களுடைய பாட்டி இறந்து 2 மாதம் ஆகுது, மாலை போடலாமா? எங்களுடைய சித்தப்பா இறந்து 7 மாதம் ஆகுது, மாலை போடலாமா? இப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கேள்விகள் இருக்கின்றது. இதில் நீங்கள் ஒன்று மட்டும் நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது நீங்கள் கல்யாணம் ஆகாத பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, உங்களுடைய அப்பா உறவு மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கும். அதே போல் கல்யாணம் ஆன பெண்களாக இருக்கிறீங்க அப்படின்னா, கணவன் உறவு மட்டும்தான் உங்களுக்கு எடுக்கும். அதாவது இப்போ திருமணம் ஆகாத பெண்கள் பார்த்தீங்கன்னா, அப்பாக்குள்ள சொந்தம், அதாவது அப்பாவுக்கு தம்பி, கூட பிறந்த தம்பி இருப்பாங்களே, சித்தப்பா, இவங்க தான் உங்களுக்கு உரிமையான சொந்தங்கள். இவங்களுக்குள்ள ஏதாவது ஒன்று அப்படின்னா மட்டும்தான் நீங்கள் முருகனுக்கு மாலை போட்டு வழிபாடு செய்ய முடியாது. அது கூட எத்தனை நாட்களுக்கு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கலாம். சரியாக புரிந்து கொள்ளுங்கள். இப்போது ஒரு ஆண் மகன் இருக்கிறார்கள் அப்படின்னா, அவர்களுடைய தந்தை, தாய், அவங்களுக்கு மட்டும்தான் 1 வருடம் வரை மாலை போடக்கூடாது. அவங்க கொல்லி வச்சிருப்பாங்க. ஸோ அவங்க வீட்டில் பார்த்தீங்கன்னா 1 வருடம் வரை நமக்கு தீட்டு இருக்கும். அதாவது 30 நாட்கள் தான் நமக்கு கணக்கு. விளக்கு போடுவதற்கு தான் 30 நாட்கள் கணக்கே தவிர, நம்ம பெரிய பெரிய கோவிலுக்கு போகிறதுக்கோ, மலைக்கோவிலுக்கு போகிறதுக்கோ, மாலை போடுவதற்கோ, தேங்காய் உடைத்து சாமி கும்பிட்றதுக்கோ, இலை போட்டு நம்ம நெய்வேத்தியம் பண்ணுறதற்கோ, வருடம் திரும்பும் வரை இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாது. அதாவது இப்போ நீங்கள் உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் மருமகளாக இருக்கிறீங்க. இப்போ உங்களுடைய கணவரோட தந்தை தவறிட்டாங்க அப்படின்னா, 1 வருடம் வரை நீங்கள் வீட்டில் யாரும் மாலை போடக்கூடாது. அவங்களுடைய தாயார், உங்கள் மாமியார், மாமனார், அவங்க தான் உங்களுடைய உறவு. அவங்க யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா நீங்கள் மாலை போடக்கூடாது. அதே போல் உங்களுடைய கணவரோட தம்பியோ அண்ணனோ யாராவது தவறிட்டாங்க அப்படின்னா, அதற்கு 30 நாட்கள் கணக்கு சொல்லுவாங்க. அதற்கப்புறம் நீங்கள் மாலை போட்டுக்கொள்ளலாம். பங்காளி தீட்டு அப்படிங்கிறது 30 நாட்கள். இப்போ உங்களுடைய தாய் உறவு, இப்போ நீங்கள் மருமகளாக இருக்கிறீங்க, உங்களுக்கு கணவர் வீட்டு தான் முழு உரிமை இருக்கும். தாய் உறவு நமக்கு தீட்டு கிடையாது. 3 நாட்கள் தான் நமக்கு தீட்டு. அதே போல் இப்போ தாய் தந்தை அப்படின்னா 30 நாட்கள் கணக்கெடுக்கணும். தாய் தந்தை அப்படின்னாலும் 30 நாட்கள், மாமியார் மாமனார்னா 1 வருடம். விளக்கு போடுவதற்கு மாமியார் மாமனாராக இருந்தாலும் 30 நாட்கள் தான். இந்த மாதிரி விசேஷமாக நம்ம செய்கிறதுக்கு வருடம் திரும்பணும். திதி கொடுத்த பிறகு தான் நம்ம அதற்கப்புறம் தான் மாலை போட்டு நம்ம வழிபாடு செய்யணும். ஏன்னா தேங்காய்லாம் நம்ம உடைக்கக்கூடாது. வருடம் திரும்ப வரை சுவாமிக்கு தேங்காய் உடைத்து நம்ம பூஜை செய்ய முடியாது. குலதெய்வம் கோயிலுக்கு போக முடியாது, மலை கோவிலுக்கு போக முடியாது. அதாவது நம்ம மலை மேலே ஏறி போவோம் பார்த்தீங்களா, பெரிய பெரிய கோவில் சொல்லுவாங்க இல்லையா, மலை மேலே ஏறி போகிற கோவிலுக்கு போகக்கூடாது. அதாவது இறைவன் மலை உச்சியில் இருப்பாங்க, நம்ம ஸ்டெப்ஸ் ஏறி போகக்கூடாது. அந்த மாதிரி கோவிலுக்கும் வருடம் திரும்பும் வரை போகக்கூடாது. அதே போல் குலதெய்வம் கோயிலுக்கு போகக்கூடாது, தேங்காய் உடைத்து சாமி கும்பிடக்கூடாது. இதெல்லாம் ஒவ்வொன்றும் நமக்கு இருக்கின்றது. நமக்கு தீட்டு இருக்கின்றது அப்படின்னா 30 நாள் வரை தான் தீட்டு. கொல்லி வச்சிருக்கிறாங்க அப்படின்னா 1 வருடம் வரை நம்ம கணக்கு இருக்க வேண்டும். இப்போ தாய் தந்தை, அம்மாவோட பெரியம்மா, அம்மாவோட சின்னம்மா, அம்மாவோட மாமனார் அப்படி இருந்தது அப்படின்னா 30 நாட்கள் மட்டும்தான் உங்களுக்கு தீட்டு. அதாவது பிறந்த வீட்டிற்கு தீட்டு கிடையாது, 30 நாட்கள் தான். புகுந்த வீட்டில் யாராவது நெருங்கிய சொந்தம், இரத்த சொந்தம் கணவருக்கு அப்படின்னா நமக்கு தீட்டு கொஞ்சம் இருக்கும். அதில் முக்கியமாக மாமியாரும் மாமனார் மட்டும் 1 வருடம். மற்ற உறவாக இருக்கிறாங்க, அவங்க கூட பிறந்தவங்க உறவாக இருக்கிறாங்கன்னா 30 நாட்கள் தான். இது நீங்கள் எப்போதுமே குழப்பிக்க தேவை கிடையாது, தெளிவாக இருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா, முக்கியமான தீட்டு குழந்தை பிறப்பதும் தீட்டு தான். 30 நாட்கள், 30 நாள் கழித்து தான் மாலை போடணும். குழந்தை பிறந்தாலும் தீட்டு தான், வயதுக்கு வந்தாலும் தீட்டு தான். 30 நாட்கள் ஆகணும். ஒரு சில பேர் 16 நாட்கள் கணக்கு வைப்பாங்க.
அது அவங்கவுங்களுடைய குடும்ப பழக்கம் இருக்கலாம். ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா 30 நாட்கள் தான். எல்லாத்துக்குமே 30 நாட்கள் தான். பிறப்பு தீட்டுக்கும் 30 நாட்கள், இறப்பு தீட்டுக்கும் 30 நாட்கள், வயதுக்கு வந்தாலும் 30 நாட்கள். அதனால் நீங்கள் வந்து 30 நாட்கள் கழித்து தான் வீட்டிலே விளக்கேற்றணும். பிறப்பு திட்டு இருந்தாலும் 30 நாள் வரை விளக்கு போடக்கூடாது. அதற்கப்புறம் தான் விளக்கு போடுவோம். வயதுக்கு வந்துட்டாங்க வீட்டில் அப்படின்னாலும் விளக்கு போட மாட்டோம். 30 நாட்கள் கழித்து தான் விளக்கு போடுவோம். ஸோ எல்லாத்துக்குமே திட்டு கணக்கு இருக்கின்றது. அதனால் யாரெல்லாம் மாலை போடலாம் அப்படின்னா எல்லாருமே மாலை போடலாம். இந்த தீட்டு இருக்கிறவங்க மட்டும் மாலை வந்து போட வேண்டாம். பிறப்பு தீட்டு வந்து 30 நாட்கள், இப்போ குழந்தை பிறந்து 10 நாட்கள் தான் ஆகுது அப்படின்னு நீங்கள் மாலை போட வேண்டாம். 30 நாட்கள் முடிந்த பிறகு மாலை போட்டுக்கோங்க. இப்போ உங்கள் வீட்டில் வந்து குழந்தை வயசுக்கு வந்துட்டாங்க அப்படின்னா 30 நாட்கள் கழித்து நீங்கள் வந்து மாலை போட்டுக்கோங்க. அதே போல் வந்து உங்கள் மாமியார் மாமனார் தவறி 1 மாதமோ 2 மாதமோ இந்த மாதிரி ஆகுது அப்படின்னாலும் 1 வருடம் கழித்து தான் நீங்கள் மாலை போடணும். நீங்கள் நார்மலாக விரதம் இருந்து கொள்ளலாம். விரதம் நார்மலாக யாரெல்லாம் விரதம் இருக்கலாம் அப்படின்னா 30 நாட்கள் கழித்து நீங்கள் விளக்கு போட்டுருவீங்க. அதற்கப்புறம் உங்களுக்கு வந்து சிம்பிளாக நீங்கள் விரதம் இருந்து கொள்ளலாம். சுவாமிக்கு தேங்காய்லாம் உடைக்க முடியாது. நம்ம வந்து இந்த இலை போட்டுலாம் நைவேத்தியம் பண்ண முடியாது. சிம்பிளாக 1 டம்ளர் பால் மட்டும் வேணால் வச்சுக்கோங்க, அல்லது கல்கண்டு வச்சுக்கோங்க. அப்படி இல்லைன்னா விளக்கு மட்டும் ஏற்றி வைத்தால் போதும். இவ்வளோதான் நீங்கள் வந்து 1 வருடம் வரை கடைபிடிக்க வேண்டும். 1 வருடம் வரை நம்ம ஒரு சில விஷயங்கள் கடைப்பிடித்து தான் ஆகணும். இப்போ வந்து 1 மாதம் தான் ஆகுது. என் மாமியார் 1 மாதம் தான் ஆகுது இறந்து, மாமனார் இறந்து இவ்வளோ நாள் தான் ஆகுது. நான் மாலை போடலை, விரதம் இருக்கலாம்னா தாராளமாக இருக்கலாம். இங்கே விரதம் இருந்து முருகனுக்கு வழிபாடு செய்யலாம். சிம்பிளாக விரதம் இருந்து வழிபாடு செய்துக்கோங்க. பூஜை மட்டும் நீங்கள் பண்ணிக்கலாம். பூஜையும் நீங்கள் பண்ணிக்கலாம். 30 நாட்கள் கழித்து நம்ம தாராளமாக இறைவனை வந்து வழிபாடு செய்யலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதே போல் முக்கியமான பதிவு என்ன அப்படின்னா, ரொம்ப ரொம்ப முக்கியமானது, உங்களால் இறைவனை வழிபாடு செய்ய முடியல அப்படின்னா மனதார நினச்சிக்கோங்க. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதமாக தடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கும். எதுவுமே நினச்சி நீங்கள் கவலைப்படாதீங்க. இந்த வருடம் இல்லைன்னா என்ன, அடுத்த வருடம் நம்ம செய்து கொள்ளலாம். கடவுள் எங்கேயும் போயிட மாட்டாங்க. நம்ம ஒரு சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணுறது நமக்கும் நல்லது, நம்மளுடைய குடும்பத்திற்கும் நல்லது. நீங்கள் தெரியாமல் ஏதாவது செஞ்சாலும் இதுனா ஒன்று அப்படின்னா உங்கள் மேலே தான் பழி சொற்கள் விழுகும். இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதனால தான் இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கிற சொற்கள் வந்து ஈஸியாக நம்ம மேலே போட்டுருவாங்க. அதில் முக்கியமாக மருமகள் மேலே பழி வந்துடும், ஈஸியாக வந்துடும். அதனால் நீங்கள் வந்து சரியாக உங்களை கவனித்து கொள்ளுங்கள். உங்கள் எது பண்ணாலும் இந்த மாதிரி இறப்பு இருக்கின்றது, திட்டு 1 வருடம் வரை இருக்கின்றது அப்படின்னா நீங்கள் சின்ன சின்ன செயலும் சுவாமிக்கு செய்யும்போதும் நீங்கள் வந்து பெரியவங்ககிட்ட கேட்டுட்டு பண்ணுறதா உங்களுக்கு ரொம்ப நல்லது. இல்லைன்னா உட்காந்தா குத்தம், நின்றால் குத்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. கவனமாக இருந்துக்கோங்க. தீட்டுலாம் இருக்குன்னா கவனமாக இருந்துக்கோங்க. முருகனை வந்து மனசில் நினச்சிக்கோங்க. யாரும் எந்த தடங்கள் செய்ய முடியாது, யாரும் எந்த தடங்கள் போட முடியாது. நமக்கு தீட்டு கணக்கும் மனசுக்கு கிடையாது, சரிங்களா? அதனால் மனசார முருகனை நினச்சிக்கோங்க. முருகனை வந்து மனசில் நினச்சாலே அவருடைய ஆசீர்வாதம் நமக்கு பரிபூர்ணமாக இருக்கும். அதனால் வந்து நீங்கள் வந்து போட்டு மனசை குழப்பிக்காதீங்க, ரிலாக்ஸாக விட்டுருங்க. 1 வருடம் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாலை போட்டு வழிபாடு செய்யுங்க. விரதம் வேணால் நீங்கள் இருந்துக்கோங்க, பூஜையும் நீங்கள் செய்துக்கோங்க. அதுவும் சிம்பிளாக பண்ணால் போதும். அதே போல் வந்து நம்பிக்கையுடன் இருங்க, நமக்கு எல்லாம் சரியாகும். நம்ம அதற்கடுத்து சிறப்பாக, இதை விட சிறப்பாக நம்ம பண்ணுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையுடன் இருங்க. இறையருள் நமக்கு கட்டாயமாக கிடைக்கும். இப்போ இந்த பதிவில் வந்து உங்களுக்கு ஓரளவு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாரெல்லாம் விரதம் இருக்கலாம், யாரெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சுவாமி மட்டும் கும்பிடலாம் அப்படிங்கிறது. எல்லாருமே சுவாமி கும்பிடலாம், எல்லாருமே விரதம் இருக்கலாம். மாலை மட்டும் 1 வருடம் ஆக வேண்டும், 30 நாட்கள் ஆக வேண்டும். அவர்களுடைய தீட்டை பொறுத்து நீங்கள் பார்த்துக்கோங்க. இது வந்து முக்கியமான தகவல் உங்களுக்கு இருக்கும். நீங்கள் யாரும் குழப்பிக்க தேவையில்லை. இதில் ஏதாவது டவுட் இருக்கின்றது அப்படின்னாலும் நீங்கள் கமெண்ட்டில் கேளுங்க, முடிந்த அளவுக்கு நான் பதில் சொல்கிறேன். இந்த தகவல் பயனுள்ளதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவல் தெரிந்து கொள்ளணும், முருகன் பற்றிய தகவல் தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி.